ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி மேக்ஸை பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதுவும் 10th மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 11th 12th கம்பேர் பண்ணும்போது 10th ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். 100 மார்க் எடுக்கணுங்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் 35 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு 3 or 4 டேஸ் மட்டும் மேக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு நம்ம என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸ் டீச்சர்ஸ் சொல்கிறது தான் 1 மார்க்கு கிராஃப் ஜாமெண்ட்ரியை படிங்க அப்படின்னு. அதே தான் நானும் சொல்ல போகிறேன். ஆனால் என்ன தான் நீங்கள் படிச்சிங்கனாலும் அந்த பாஸ் ஆக முடியாத நிலமையில் இருக்கவங்களால முழுசாக அதை வந்து எழுத முடியறதில்ல. கிராஃப் ஆகட்டும், ஜாமெண்ட்ரி ஆகட்டும், ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறீங்க இல்லையா? ஸோ கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷனையும், அடுத்து இன்னொரு டாபிக் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஒரு டாபிக் இருக்கும்ல, அந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஏன்னா 8 மார்க் இல்லையா? 8 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மார்க்ஸாவது நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரியை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரிலையும் அதே மாதிரி தான். ட்ரா த ட்ரையாங்கிளும் தென் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறதும், அந்த 2 டாப்பிக்கையும் நல்லா பார்த்துக்கோங்க. மினிமம் அதில் 88 மார்க் எடுக்கலைனாலும் மினிமம் ஒரு 5 மார்க்ஸாவது ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 மார்க்ஸு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு 14 மார்க்ஸுக்கு புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இருந்தாலும் 1 or 2 கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் வந்துடலாம். ஸோ அப்படி வந்தால் கூட நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மார்க்காவது 1 மார்க்கில் ஸ்கோர் பண்ணணும். 8 லெசன் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். திரும்ப திரும்ப அதையும் வந்துட்டு ஒரு ஆன்சர் இல்லாத பிடிஎஃப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, கொஷின் மட்டும் இருக்க மாதிரி. திரும்ப திரும்ப அந்த 1 மார்க்கை வந்து போட்டு பாருங்கள். ஆன்லைன்லேயும் 10th புக் பேக் 1 மார்க்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் மாதிரி வரும். அதில் டைமரும் ஓடும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி அந்த 1 மார்க்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 1 மார்க்கை புக் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அதில் ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மார்க் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் போர்ஷனுக்கு வருவோம். 2 மார்க்லாம் நீங்கள் படிக்கவே வேணாங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் 2 மார்க்கை படிக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு 5 மார்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகேவா? ஸோ இந்த 5 மார்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ எல்லா லெசனோட 5 மார்க்கையும் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எல்லா லெசன்லேயும் இம்பார்ட்டன்ட் இருக்குது. எல்லா லெசனும் படிக்கணும் மார்க் எடுக்கணும்னா. நம்ம 35 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா லெசனையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ மெயினாக ஃபஸ்ட்டு 3 லெசனை படித்தாலே போதும். ஓகேவா? நான் எக்ஸ்ட்ரா தான் இன்னும் 2 லெசன் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீ மெயினாக ஃபஸ்ட்டு 3 லெசனை படிச்சினாலே போதும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் லெசன்லேயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ வந்து எக்ஸசைஸ் நம்பர் தான் எழுதியிருக்கேன். ஆனால் அந்த எக்ஸசைஸ்லேயும் எல்லா கொஷினும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ 1.1ல் பார்த்தீங்கன்னா 6th சம்மும் 7th சம்மும் அந்த A cross B union C அந்த மாதிரி ABC கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? அதில் நோட் பண்ணிக்கோங்க. 1.1ல் 6th சம்மும் 7th சம்மும் 1.1ல் 6th சம்மும் 7th சம்மும் இதே சேம் டைப்பில் எக்ஸாம்பிள் 1.1ம் 1.3யும் இருக்கும். இந்த 4 சம்மை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 4லேருந்து 1 கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தென் 1.4ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் சம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இது கூட எக்ஸாம்பிள் வந்து 1.11 பார்க்கணும். இதில் வந்து ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துட்டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேராக எழுதணும், டேபிள் ஃபார்மில் எழுதணும், ஏரோ டயக்ராம் போடணும், கிராஃப் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாடலும் 5 மார்க் கொஷின் தான். அதில் 2 கொஷின் தான் இருக்குது. என்னது 1.4ல் செகண்ட் கொஸ்டினும், அடுத்து 1.11ங்கிற எக்ஸாம்பிள் சம்மும். ஓகேவா? அடுத்து 1.5ல் பார்த்தீங்க அப்படின்னா 8th கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதில் எக்ஸாம்பிள் 2 இருக்குது. 1.23 1.24. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? கண்டிப்பாக அந்த காம்போசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 2 மார்க்லேயோ இல்லைனா 5 மார்க்லேயோ கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அந்த எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் அப்படின்னு அந்த FGH 3 வந்துச்சுன்னா அது 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து எஃப் காம்போசிஷன் ஜி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது 2 மார்க்கில் கேட்பாங்க. அதுலேயும் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும், எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்கும். அதை வந்து 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.4லையே இன்னும் 2 சம் இருக்குது. 9th சம்மும் 10th சம்மும் 1.4ல் ப்ளஸ் எக்ஸாம்பிள் 1.18. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் 1.1ம்
1.3யும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் 6th சம்மும் 7th சம்மும் இந்த 4ம் சேம் மாடல், அந்த A × B யூனியன் C அந்த டைப்பில் வரும். அது ரொம்ப ஈஸி தான். அதிலேருந்து கொஷின் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. இது 5 மார்க் பார்ட். ஓகேவா? அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.11ம் எக்ஸசைஸில் 1.4ல் செகண்ட் சம்மும். இது வந்து அந்த செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸாக எழுத சொல்லுவாங்கள்ல, அந்த டைப் சம். ஓகேவா? அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5ல் 8th சம்மும், 1.23, 1.24 இந்த 4 சம்மும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.4லேயே 9 and 10 சம். ஓகேங்களா? அடுத்து 1.18 இது வந்து அந்த f(5), f(6) அதெல்லாம் ப்ளஸ் பண்ணுற மாதிரி மைனஸ் பண்ணுற மாதிரி f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்கு இந்த வேல்யூ, இந்த ரேஞ்சுக்கு இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சம் போடுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து வந்து 1.5ல் வந்து பார்த்தீங்கன்னா 8th சம், 1.23, 1.24 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் சம்ஸ். ஓகேவா? அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 எக்ஸாமும் வந்து 5 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2வை பொறுத்த வரைக்கும் 2.6 எக்ஸாம்பிள் 2.6 இது வந்து HCF கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி யூக்ளிடியஸ் டிவிஷன் யூஸ் பண்ணி HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு சம் இருக்கும் 2.1ல் 6th 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுலேயே எக்ஸாம்பிள் 2.29 அதே மாதிரி 2.5ல் பார்த்தீங்கன்னா 7, 11, 12 இதெல்லாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் AP யூஸ் பண்ணி கேட்குற சம்ஸ். ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2.5ல் இந்த 3 சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.44 தென் 2.7ல் 9th சம். அதே மாதிரி அது AP, இது GP. ஓகேவா? அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு 3 + 33 + 333 அந்த மாதிரி வரும் இல்லையா? அதில் ஒரு 3 சம் இருக்குது. 2.51 எக்ஸாம்பிளும் 2.8ல் 6ல் 2 சப்டிவிஷன் இருக்கும். அந்த ரெண்டுமே பார்த்துருங்க. ஒன்று வந்து பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் பார்த்துருங்க. ஓகேவா? இந்த 3 சம்மும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு சம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2.9 பார்த்தீங்க அப்படின்னா 1 + 2 + 3 அடுத்து 1² + 2² + 3 1³ + 2³ + 3 இந்த மாதிரி ஒரு சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 3 ஃபார்முலாஸ் தாங்க இருக்கும். அந்த 3 ஃபார்முலாவை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸே ரொம்ப ஈஸி தான். இதிலேருந்தும் நிறைய டைம் சம் கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 4 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 4லையும் மேக்ஸிமம் மினிமம் ஒரு சம் வரும், மேக்ஸிமம் 2 சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசனும் சொல்லியாச்சு, செகண்ட் லெசனும் சொல்லியாச்சு. அடுத்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 3.2ல் வந்து பார்த்தீங்கன்னா GCD கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த GCD ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.2ல் ஃபஸ்ட்டில் 4 சம் இருக்கும். அந்த 4 சம்மே பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு 2 சம் இருக்கும். 3.10ம் 3.11ம் இது மட்டும்தான் GCDயில். ஓகேவா? ஸோ டோட்டலாக 6 சம்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக 5 மார்க் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் தயவு செய்து இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 3.8 எக்ஸசைஸ். இது கம்பல்சரி 3.8 ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். வித் எக்ஸாம்பிள் 3.21ம் 3.22. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கொயர் ரூட். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் லெசன்லேயே மேட்ரிக்ஸ் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் தியரம் இருக்கும். ஒரு 3 தியரம் இருக்கும். BBT, ABT, பித்தாகரஸ். ஓகேவா? அந்த 3 தியரம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த 8th லெசனை பொறுத்த வரைக்கும் 8.2ல் 5th சம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சம் மட்டும் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 8.19, 8.23 இந்த 2 எக்ஸாம்பிள். அடுத்து 8.3ல் 4, 6, 7, 8, 9
இந்த சம்ஸ் எல்லாமே டைஸு, காயின்ஸு, பால்ஸ் இத 3யும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆக்சுவலா இதுக்கப்புறமும் நெறைய சம்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதனால நீங்க பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இத குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் சொன்ன எல்லா சம்மையும் பார்த்துட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 35 என்ன 40, 45 மார்க்கே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படி தான் படிச்சீங்கனாலும் 1 மார்க்ல வந்து ஒரு 10 1 மார்க்காவது கரெக்ட் ஆகாதா? இப்ப நான் சொன்ன 5 மார்க்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசன் ஆகட்டும், செகண்ட் லெசன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் 2 சம் கூட நெறைய டைம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 2 கேட்கலனாலும் பரவால்ல. ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு சம் வந்துருச்சுனா கூட, நீ மினிமம் எத்தனை சம் அட்டெண்ட் பண்ணிடலாம்? 5 சம் அட்டெண்ட் பண்ணிடலாம். 5 சம்னா 25 மார்க்ஸ். இதுலயே 35 மார்க் நீ ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஃப் ஜியோமெட்ரில நீ அரைகுறையா போட்டா கூட 2க்கும் 5 மார்க் வந்துச்சுனா கூட 45 மார்க் ஆச்சு. ஓகேவா? ஸோ இத மட்டும் நீங்க நல்லா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுத்து, இத மட்டும் நல்லா படிங்க. கண்டிப்பா பாஸ் ஆயிரலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.